5ல என்ன இருக்கு? உங்களுடைய ஆசை இருக்குங்க. கோச்சார கிரகத்துல சுத்தி வரக்கூடிய கிரகத்துல குரு வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தா அது யோகத்தை கொடுத்து போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே எடுத்து பாத்துங்களேன், ஒரு கஷ்டமான வேலையை ஈஸியா சூப்பரா உங்கள்கிட்ட ஒரு அறிவை திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு விருச்சகத்துல. அதாவது உங்க ராசில இருந்து எத்தனை 12ஆம் இடத்தை பார்த்துச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை படைச்சு, அடுத்து 4ஆம் இடத்தை படைச்சு, எல்லாமே செலவுக்குள்ள கிரகம் வேலை செஞ்சிருக்கு. எப்படி 2 வருமான போய் 8ல இருந்தா என்ன ஆகும்? செலவு தானே வரும். உங்க லக்னத்துக்கு மட்டும் யோகமா குரு மட்டும் இருக்கணும். அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுது பாருங்க. 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்துல விழுவுது. அப்ப நிறைய வருமானம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு வருமான பொருளாக ஏதோ இடம் மூலியமாகவோ ஒரு ஒண்ணு இல்லை. இப்ப இடத்த வைக்க முடியல, பூமி வைக்க முடியல, அப்பா சொத்து அம்மா சொத்துல வழக்கு இருக்குன்னா இப்ப ஜெயிப்பீங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை பணம் பொன் பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியன் கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சகம். எப்படி ரகசியமான ராசி நம்ம சொல்லலாமா? விருச்சக ராசிக்காரங்கள எப்படி ரகசியமான குணம் இருக்கும் இந்த விருச்சக ராசியை பொறுத்த நீங்க எடுத்து பாத்துங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாது. யாராலும் கேட்டு பாத்துங்க, கண்டிப்பா விருச்சக ராசிக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே எடுத்து பாத்துங்களேன், ஒரு கஷ்டமான வேலையை ஈஸியா சூப்பரா உங்கள்கிட்ட ஒரு அறிவை திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு விருச்சகத்துல. கஷ்டமான வேலையை இஷ்டமா சூப்பரா அனுகூலமா வைப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. இதுதான் விருச்சகத்துடைய ஸ்பெஷல். அப்படிப்பட்ட விருச்சக ராசியினுடைய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு பகவான் வக்ரம் இருப்பார். 121 நாட்கள் இந்த குரு வக்ரம் தான். இது எப்போதுமே வருஷம் நீ எடுத்து பாத்துக்கோங்க. 4 மாசம் அவர் வக்ரமா தான் இருப்பார். 4 மாசங்கிறது சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்லோவா போவார். இப்ப ஃபாஸ்டா போன ஒரு விஷயத்த அடையலாம். ஸ்லோவா போகும்போது குரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பலவீனமா இருந்திருக்கும். யாரோ நாட்டுக்கே பாருங்களேன், கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா குருங்கிறது ஒரு மனிதனுக்கு சுபகிரகம். நம்முடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடியதான ஒரு கிரகம், சுபகிரகம் தான். உங்களுக்கு நல்ல விஷயம் சுபகாரியம் நடக்கணும்னா குரு பகவான் இல்லாம நடக்கவே நடக்காதுங்க. அவரு தான் தொடர்பு வேணும். ஏன்னா இது வளர்ந்துகிட்டே போகக்கூடிய ஒரே கிரகம்னா குரு பகவான் தான். அதனால இவருக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லது செய்வார். ஆனா நியாய தர்மத்தை ரொம்ப பார்ப்பார். நல்ல ஒழுக்கமான குணம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், ஆசிரிய வேலை, இந்த கல்வி நிறுவன சொந்தம் எல்லாமே இந்த குரு தான். பண சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குரு தான். நகை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குரு தான். அதனாலதான் எல்லாருமே இந்த குரு புத்தி வந்தா நிறைய பேருக்கு குரு புத்தி வரும். டக்குன்னு ஜாதகத்தை போய் எல்லாரும் செக் பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்படி பார்த்த குரு பகவானுடைய வக்ரமான நிவர்த்தி கால பயிற்சி உங்களுக்கு எப்படி பதிக்கட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு? 2ஆம் வீட்டு. உங்களுக்கு வருமான தீர்மானம் பண்றதே குரு பகவான் தான். குரு எந்ததுக்கு அதிபதி நல்லா பார்த்துக்கணும். இங்க இந்த 3 வருஷத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அதாவது விசாக நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா அனுசு நட்சத்திரம், அடுத்து கேட்டை நட்சத்திரம். இவங்களை பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாது. பிறந்த நேரம் தான் லக்னம்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதக லான்னு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதான் உயிர். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சொல்ற விருச்சக ராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லா பாருங்க, பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு ஒரு ராசி கிரகத்துல 9 கிரகங்கள் இருக்கும். அது எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு, அது என்ன அமைப்புல இருக்கு நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த கிரகம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகத்தை கொடுக்கும். நீங்க ஜாதக பக்கம் சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும், இது யோகத்தை கொடுக்காது, இதுல போங்க இதுல போகாது, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இது நம்ம சொல்லக்கூடிய பலனா பொது பலனா எடுத்துக்கிறாங்க.
நான் வருஷம் தொடர்ச்சியா நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்போ உங்க ஜாதகத்துல பார்க்கணும், எப்படி பிறந்த நேர பிரகாரம் உங்க லக்னாதிபதி நல்லா இருக்காரா, எப்படி நீங்க பிறந்த நேரத்துக்குள்ள கிரகம் உயிர் கொடுத்த கிரகம் நல்லா உங்க ஜாதகத்துல இருக்குதா, இதுதான் செக் பண்ணணும். இதை சில பேர் கவனிக்கிறதே கிடையாது. நம்ம ராசி பலன் பாக்குறோம், இந்த மாசம் சரியாகும் அந்த மாசம் சரியாகும் சொல்றீங்களா, அதுக்கு அவங்களுக்கு சொல்றதுக்காண்டி இந்த வீடியோ சொல்றேன், இந்த பதிவு சொல்றேன். உங்க லக்னாதிபதி நல்லவரா கெட்டவரா, அவர் நல்ல ஒரு அமைப்புல இருக்காரா, பிறந்த நேரம் தான் சொல்லுவாங்க, இந்த பையன் பிறந்தா எனக்கு டாப்புக்கு வந்து சொல்லுவாங்க, இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்முடைய பிறந்த நேரம் நம்முடைய விதியை தீர்மானம் பண்ணும். நல்லா பாத்துக்குங்க, ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மாவில பிறக்கணும் இந்த கலியுகத்துல. அந்த கர்மாக்கான பரிகாரத்தை அவங்க கண்டிப்பா பண்ணணும், பண்ணா அதை நிவர்த்தி உண்டு. அதான் நம்முடைய முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் விருச்சக ராசி எல்லாரும் சொல்றீங்களே, நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றோம், அவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு பாத்துக்கணும். சில பேருக்கு நான் இங்க நல்லதா இந்த ஜாதகத்துல தசாபதி நடந்தா இங்க நல்லது நடக்கும், அதே பலவீனமா கண்டிப்பா பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும், இதை யாராலையும் மாற்ற முடியாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, சில பேர் கேட்கறதுக்கு கொஸ்டின் காட்டி சொல்றேன். இப்ப பாருங்க, குரு பகவான் பாருங்க 2க்கும் + 5க்கும் உடையவர். 2ஆம் இடத்துல குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் இருக்கு. அடுத்து 5ல என்ன இருக்கு, உங்களுடைய ஆசை இருக்குங்க. கோச்சார கிரகத்துல சுத்தி வரக்கூடிய கிரகத்துல குரு வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தா அது யோகத்தை கொடுத்து போயிட்டே இருக்கும். அப்படியோட அதிபதி எங்க இருந்தார், 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிருந்தார். 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் வக்ரமான குரு உங்க ராசியை, அதாவது உங்க ராசியில இருந்து எத்தனை 12ஆம் இடத்தை படைச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை படைச்சு, அடுத்து 4ஆம் இடத்தை படைச்சு, எல்லாமே செலவுக்குள்ள கிரகம் வேலை செஞ்சிருக்கு. எப்படி 2 வருமானம் போய் 8ல இருந்தா என்ன ஆகும், செலவு தானே வரும். இது யார் ஜாதகத்துல குரு சொல்ல சரியில்லையே நீங்க கேட்டு பாருங்க. ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிருக்காங்க மட்டும் பாருங்க. பண பிரச்சனை எத்தனை பேர் மாட்டிருக்காங்க மட்டும் கேளுங்க, சும்மா கேளுங்க. பண பிரச்சனை, வாயால பிரச்சனை, பேச்சால சண்டை, இதான் எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிரபஞ்சாதல இது சரியில்லையோ, நிறைய பேர் பல்லு வலி, பல்ல கட்டியிருப்பாங்க, பல்லு பிரச்சனை வந்திருக்கும், உடம்புல கட்டி கொப்பள மாதிரி வந்திருக்கும், வாயில ஏதாச்சும் உதறல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நீங்க கேட்டு பாத்துங்க. அப்படின்னா நெஞ்சு சளி, மார்பு சளி, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்க கேட்டுங்க. வயிறு பகுதியிலிருந்து இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல வில்லங்கம், ஒரு இடத்த வைக்க முடியல, பூமியை வைக்க முடியலன்னு ஒரு குழப்பம், வேலை உத்தியோக நிரந்தரமான நல்ல வேலை இல்லாத ஒரு தயக்கம், தாய்மாம ஒரு மன வருத்தம், சகோதர சகோதரிகளோட ஒரு பயங்கரமான எதிரி வழக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு காது மூக்கு தொண்டையில தொந்தரவு இருக்குது, அப்பாவுக்கும் அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாதை கடுமையான செலவை பார்த்தேன். நான் சொல்றது நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு சொத்து பிரச்சனை, வேலை பிரச்சனை, அப்பாவுடைய அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை, எனக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பகையில மாட்டிக்கிட்டேன், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன். இது நிறைய இருக்குன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு, விருச்சக ராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்கும், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. நல்லா பாருங்க, ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல மறைஞ்சு அது அதாவது வக்ரம் ஆயிட்டாரு, வக்ர நிவர்த்தி ஆகி உங்க நேரம் உங்க ராசி 2ஆம் இடத்தை பாக்குறாருன்னா என்னவா பண்ணுவாரு? யார் ஜாதகம் நான் சொல்லல, பிறந்த நேர பிரகாரம் யாரு லக்னத்துக்கு குரு யோகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் திடீர் வருமானம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும், எதை வச்சு நீங்க சொல்றீங்க? உங்க லக்னத்துக்கு மட்டும் யோகமா குரு மட்டும் இருக்கணும், அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல உழுது பாருங்க. 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்துல உழுவுது, அப்ப நிறைய வருமானம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு வருமான பொருளாதாரம் ஏதோ இடம் மூலியமாகவோ, ஒரு ஒண்ணும் இல்லை, இப்ப இடத்த வைக்க முடியல, பூமி வைக்க முடியல, அப்பா சொத்து அம்மா சொத்துல வழக்கு இருக்குன்னா இப்ப ஜெயிப்பீங்க. அவருடைய ஸ்டேட் பார்வை 7ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. அதனாலதான் சொல்றேன், நான் சொந்த வீட்டை பார்க்கறதான் நீங்க வீடு இடத்த பூமியில உள்ள கேஸ் செஞ்சு வீடு இடம் பூமி வாங்க போறேன் நான் சொல்றேன், காரணம் சொல்லல. வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, அது சரியாகும். நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, நல்ல வேலை கிடைக்கும். ஏன் கிடைக்கும், எதனால கிடைக்கும், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வேலைக்குள்ள அதிபதி செவ்வாய் பகவான குரு பகவான் பாக்குறாரு, வக்ர நிவர்த்தியாகி 4ஆம் இடத்த அவர் 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் நிக்கிறார், இங்க அவர் பாக்குறாரு. அதனால வேலை உத்தியத்துல சரி பண்ண போறாரு. வெளிநாடு வெளியூருக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறாரு. வெளிநாடு வெளியூருக்கு வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போகுது. எழுதியே வச்சுக்கோங்க, எத்தனை எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இது உங்க ஜாதகத்துல லக்ன பிரகாரம் வேலைக்கு உத்தியோகத்துக்கு இருக்கிறாங்க, 6ஆம் இடத்த அதிபதி நல்லா இருந்தால் வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா வரும். சகோதரி ஒரு சூப்பரான ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க, தனியார் எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு சுபகாரியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ண ரெடியா இருங்க. ஏன்னா குரு பகவான் இப்ப கொடுப்பார் அந்த பலனை. ஏன்னா வீடு, வண்டி, வாகனம் ஏன் வாங்குவீங்க, என்ன காரணம், 4ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் மாசம் நல்லது செய்யலைங்க, இப்ப நிவர்த்தி ஆகி பாக்குறாரு. யார் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கா அவங்களுக்கு மட்டும் இப்ப நல்ல பலன் இருக்குது. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. லாபம் வருவாங்க, பொருளாதார சூப்பரா இருப்பார். நிறைய புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகம் பார்த்து தசாவதி தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பேருக்கு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஏன் வரும், என்ன காரணம், எதனால தெரிஞ்சுக்கலாமா? சுக்கிரபான் ஆல்ரெடி இப்ப உச்சத்துல உட்காந்துருக்காரு குருவுடைய வீட்டுல. எப்படி பார்த்தாலும் அவர் நேரம் எப்படி பார்த்தா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதனால திருமணத்துல, காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் பிரசனம் பண்ணிக்கிங்க, சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சனி பகவான் 5ல இருக்காரு, கண்டிப்பாக சனி பகவான் நல்லா இருந்தா மட்டும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும்.
2வது தரம் முதல் தரம் எல்லாமே அனுகூலமா வரும். எந்த ஒரு தரங்கள் வராது. விருச்சிக ராசிக்கு டைம் பக்காவா இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். லாட்ரி யோகம் இப்ப எடுத்து பாருங்க, அடிக்கும். அதுக்காண்டி அதுல பணத்தை விட்டு வரைய லாட்ரி ஏன் அடிக்கும்? 12ஆம் இடத்துல குருபாகம் நல்லா வக்ர நிவர்த்தியாகி திடீர்னு பாக்குற, திடீர்னு லாட்ரி அடிக்கும். உங்க ராசியார இன்னும் ஜாதகத்துல பார்க்கணும், அதை பார்த்துட்டு தான் எடுக்கணும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்துக்கு 30 வெற்றி நிச்சயமா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை நிறைய பேர் இருப்பீங்க, மருத்துவர் நிறைய பேர் இருப்பீங்க, ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க, பேங்க்ல நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். குடுக்கல் வாங்கல் பிசினஸ், கமிஷன் வியாபாரம் நிறைய பேர் வைப்பீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. இனிமே நல்ல நேரம் நெருங்கி வருது. உங்க ஜாதத்துல அதுக்கான திசாபுத்தி எல்லாருமே நீங்க செக் பண்ணணும். இந்த குரு வக்ர நிவர்த்தியோட எல்லாருமே உங்க ஜாதத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. சில பேர் நிறைய பேர் கேட்குறீங்க, கைப்பட ஜாதகம் எழுதி கொடுக்கலாம். கண்டிப்பா நம்ம கைப்பட நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். சில பேர் ஒரே நோட்ல பாருங்க 2-3 ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க. அதை இல்லாம ஜாதகம் ஒரு சில பேர்ல வாக்கிய பிரகாரம் இருப்பாங்க. திருக்கணித நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்முடைய பிறப்பு ஜாதத்துல ராசி கட்டம் நவாம்சம் ரெண்டுமே தனித்தனியா இருந்தா தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது ஒண்ணு. ஒரே நோட்ல 2 ஜாதகம் இருக்கக்கூடாது, 2. ஏன்னா சில பேருக்கு நம்ம ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கோம், அதனால சொல்றேன். அந்த ப்ராசஸ் நிறைய கேட்டீங்க. நம்ம ஜாதகமும் கைப்பட திருக்கணித நம்ம எழுதி கொடுக்குறோம். இப்ப நட்சத்திர பலன்களை போகும்போது அதுல முதல் நட்சத்திரம் என்ன வரும்? விசாக நட்சத்திரம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்ச குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. எது வந்தாலும் பயப்படாதீங்க. அப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். யாரு விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சொல்றேன், நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகிற அமைப்பு இனிமே வரும். குரு வக்ர நிவர்த்தியிட திடீர் வருமானம் பொருளாதார இன்கம் நல்ல வெற்றி, சூப்பரான யோகம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. பாத்துங்க. இனிமே நான் கெட்டது சொல்ல மாட்டேங்க. ரொம்ப பிரச்சனை உடம்பு ஆரோக்கியத்துல நம்ம மருத்துவ செலவு, வரை செலவு, வம்பு வழக்கு, கேஸ் பிரச்சனை நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா விசாகத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து விசாகத்துல பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க டைமிங். அடுத்து அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி பகவான் சூப்பரா அவரு நிவர்த்தி ஆகிட்டாரு. இப்ப சுப செலவு, சுபகாரியம், திருமண சார்ந்த விஷயம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும், நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரு இந்த அனுசத்துல பிறந்தவங்க எந்த காரியம் குறி வச்சாலும் அந்த காரியத்தை முடிக்காம வர மாட்டாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இனிமே எந்த காரியம் இந்த தைரியம் இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நீங்க எதுவுமே பயப்படாங்க. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர நிவர்த்தி. அதனால உங்களுக்கு சொல்றேன், அனுசத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். நீங்க தைரியமா போகணும், எதுவுமே பயந்து ஒதுங்க கூடாது. அனுசத்துல பிறந்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா இப்ப புதன் பகவான் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல எப்படி பார்த்தாலும் அவர் 5ஆம் இடத்துக்கு போயிருவார். குருடைய பார்வையில புதன் இருக்கிறார். நிறைய உடம்பு பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, விரைய செலவு, மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே ஒரு ரெட்ட மனசுக்குள்ள இருப்பீங்க. இப்ப இனிமே இருக்காது. தெளிவான சிந்தனைக்குள்ள வருவீங்க. 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. யாரு? இந்த கேட்டை பார்த்தவங்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.